Hi students, welcome to my channel. So 9th standard Tamil annual exam உடைய original question paper. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக படித்து நல்லா மார்க் வாங்க போகிறோம். ஸோ பயப்பட தேவையில்ல, ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பகுதி 1 அனைத்து வினாக்களுக்கும் விடையளில கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் ஏற்புடைய விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ 100 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. பின்வருவற்றுள் அளபெட இடம்பெறாத தொடர் எது? செகண்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. கூற்று பெரியார் உயிர் எழுத்துகளில் ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை அவ்வெனவும் சீரமைத்தார். காரணம், சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை குறைக்கலாம் என்று எண்ணினார். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கல்வி இல்லா பெண்கள் எவ்வகை நிலத்திற்கு ஒப்பானவர்கள்? ஃபோர்த் ஒன், தீரா இடும்பை தருவது எது? ஃபிஃப்த் ஒன், பொருத்தமான விடையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ணி நம்ம கரெக்டாக எழுதணும். சிக்ஸ்த் ஒன், கீழ்கண்டவற்றுள் சங்ககால பெண் புலவர்களின் சரியான குழுவினை கண்டறிக. செவன்த் ஒன், ஒன்றறிவதே உற்றறிவதே, இரண்டறிவதே அதனோடு நாவே, இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? எய்த் கொஷின், பழமொழியை நிறைவு செய்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நைன்த் ஒன், மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக. 10th ஒன், ஒந்தே என்ற கன்னட சொல்லின் தமிழ் சொல்லை தேர்க. 11th ஒன், தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுவர் யார்? நெக்ஸ்ட், பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஸோ நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீள் இனம், செறிமறுப்பு ஏற்றினம் சிலப்பன் ஊரின், பொறிவரி வராலினம் இரிய புக்குடன், வெறிக்கமல் களனியுள் உளுநல் வெள்ளமே. ஸோ இதுதான் உங்களுக்கு பாடல். இந்த பாடலில் பேஸ் பண்ணி 4 கொஷின்ஸ். இப்பாடல் இடம்பெற்ற நூல், இப்பாடலின் ஆசிரியர், கலனி என்ற சொல்லின் பொருள், இப்பாடல் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள். ஸோ 4 கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு 1 மார்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 2 மார்க்கு பிரிவு 1ல், அதாவது பகுதி 2ல் கொடுத்துருக்காங்க. வேணும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையில் 21வது வினாவிற்கு கட்டாய விடையளிக்கவும். 16 பாருங்க, விடைக்கேற்ற வினால ஆ, சொற்களில் இன்றியமையாத பகுதி வேர் சொல் அல்லது அடிசொல் எனப்படும். ஆல மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்பையார் ஆவார். ஸோ இதுக்கான கரெக்டான கொஷினை நம்ம ஃபார்ம் பண்ணணும். 17th ஒன், கனவிலும் கூட இன்னாதது எவர் நட்பு. 18th ஒன், பகுத்தறிவு என்றால் என்ன? 19th ஒன், நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? 20, கன்னி என்பதன் விளக்கம். 21, விடல் என முடியும் கூறல். ஸோ நெக்ஸ்ட் பிரிவு 2, எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. 22, காலவாகு பெயர் குறிப்பறைக. 23, கொடு என்பதன் முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமையுமாறு தொடர் எழுதுக. 24, விடையை தமிழ் எண்களில் எழுதுகல. பாருங்க, திருக்குறளின் அதிகாரங்கள். ஆல சைவ திருமுறைகள். 25, பகுபத உறுப்பிலக்கணம் தருக, போக்குக. 26, படிப்போம் பயன்படுத்துவோம்ல எம்போசிங் லெசிகன். 27, மகனே கொடு தொடரில் வல்லினம் மிகுமா, விளக்கம் தருக. ஸோ இதில் செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்றுவினால உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுகளை. பாருங்க, மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீத்தனர். ஆல முத்து நகை தன்வல் போன்ற புருவத்தின் மை தீட்டினார். 27, மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. மேடும் பள்ளமும் கண்ணும் கருத்தும். ரொம்ப ஈஸி. ஸோ பிரிவு 1 இதில் பார்த்தீங்கன்னா பகுதி 3ல். ஸோ 3 மார்க்கு. 29ல் பாருங்கள், பத்தியை படித்து பதில் தருகல. நிலம், நீர், காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகளாகும். இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும் இவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். நீரின் இன்றியமையானவற்றை உணர்ந்து நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினர். ஸோ கொஷின் பாருங்க, மனிதனின் அடிப்படை தேவைகள் எவை? ஆழ நீர்நிலைகள் உருவாக்குபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டியது எவை? ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் எதில் இருக்குது? இந்த பேராகிராஃபில் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுட்டு பொறுமையாக ஆன்சர் பண்ணணும். 30, சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். 31, பனியிலும் மலையிலும் எல்லைகளை காக்க இந்திய வீரர்களின் பணியை பாராட்டி உங்கள் பள்ளி கையெழுத்திதழுக்கு ஒரு துணுக்கு செய்தி எழுதுக. நெக்ஸ்ட் பிரிவு 2, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளில. ஸோ 34வது வினாவிற்கு கட்டாய விடை.
32 பாருங்க. என் சமகால தோழர்களே கவிதையின் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது? 33 தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்பியல்கள் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 34ல பாருங்க. இங்க உங்களுக்கு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அடி மாறாமல் எழுதுகல. காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடலை அடி மாறாமல் எழுதுக அல்லது கல்லிட என தொடங்கும் ராவண காவியம் பாடலை எழுதுக. நெக்ஸ்ட் இதிலே பிரிவு 3ல வந்து எவையேனும் 2 வினாக்கள் கூட எழுதி 3 மார்க் 2 அட்டெண்ட் பண்ணணும். உங்களுக்கு 3 குடுத்துருக்காங்க. ஏதாச்சும் 2 மட்டும் அட்டெண்ட் பண்ணணும். 35 எண்ணுப்பெயர் திசைப்பெயர்களின் வல்லினம் மிகுந்து வருவதை சான்றுடன் விளக்குக. 36 அளவையாகு பெயர்களின் வகைகளை விளக்குக. 37 சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உளுந்தும் உளவே தலை இக்குறட்பாவை அழகிட்டு வாய்ப்பாடு. இதை அட்டெண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட், சூப்பரா மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் பகுதி 4. இது எல்லாமே வந்து 5 மார்க்கு 25 மார்க்குக்கு மொத்தம். 38ல இதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. 38ல பாருங்க. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக அல்லது ஏமாகந்த நாடு வளம் குறித்து வருவனைகளை உங்கள் ஊரின் வளங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. எல்லாமே படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 39 பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி வகுப்பாசிரியர் அவர்களுக்கு கடிதம் எழுதுக அல்லது வார இதழ் ஒன்றில் படித்த கதையை பாராட்டி அந்த இதழ் ஆசிரியருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம். 40ல காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. 41 பாருங்க. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வசிக்கும் கணேசன் மகள் ரூபினி தனது அஞ்சல சேமிப்பு வங்கி கணக்கில் ரூபாய் 3000 செலுத்த விரும்புகிறார். அவருக்குரிய விண்ணப்பம் நிரப்புக. நெக்ஸ்ட் என்ன இலக்கணம் நய பாராட்டுகளை வந்து ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைத்த துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. கவிஞர் வைரமுத்து எழுதியதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? நயம் பாராட்டணும். மொழிபெயர்க. 1 Buddha and his disciples were thirsty. They reached a lake, but it was muddy because somebody just finished washing their clothes. Buddha asked his disciples to take a little rest there by the tree. After half an hour, the disciples noticed that the water were very clear. Buddha said to them, "You let the water and the mud be settled down on its own. Your mind is also like that. When it is disturbed, just let it be. Give a little time. It was settled down on its own. We can judge and take best decision of our life when we stay calm." இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செவி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா கொடுத்துருக்காங்க. பகுதி 5ல் என்ன கொடுத்துருக்காங்க? 8 மார்க். 43ல பாருங்க. ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரி அல்லது மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் வலியுறுத்திய சீரமைப்புகள் யாவை? 44ல பாருங்க. புலம் பெயர்ந்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கனம் பாதிப்பு தெரிகின்றன என்பதை 6ஆம் திணை வாயிலாக விளக்குக அல்லது தாய்மைக்கு வறட்சியில்லை எனும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படைப்பை எழுதுக. நெக்ஸ்ட் 45ல குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. அதில் வந்து பாருங்க. முன்னுரை, சிற்பக்கலை, வகைகள், தனி சொற்கள், நான் செய்ய வேண்டியவை, முடிவுரையின் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா எனது பயணம் எனும் தலைப்பில் உங்களின் அனுபவங்களை வர்ணித்து எழுதுக. நான் எழுத வேண்டியது. ஸ்டூடெண்ட்ஸ் எது நல்லா தெரியுதோ அதை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்து நல்லா படிக்கலாம் சொல்லுங்களா. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.